சர்ஜன் காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னையிலேருந்து இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து தேசிய வலிப்பு நோய் தினம், நேஷனல் எபிலெப்சி டே, 17th November. Every year we celebrate that. So today what we are going to talk about are something which is not about the treatment, it is not about the disease, but it is about the impact that having the disorder has on your daily life. Now, so we call that as psychosocial aspects of the impact of epilepsy. தமிழில் சொல்ல போனால் வலிப்பு நோயினால் நம்ம டெய்லி தினசரி வாழ்க்கைக்கு என்ன விதமான நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் அண்ட் அதை வந்து எப்படி நம்ம வந்து அதுக்கு தீர்வு எப்படி காண்றதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவதோ தெரியாதவங்களுக்கு யாருக்காவது ஒரு வலிப்பு வந்து கீழே விழுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுன்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பயப்படக்கூடாது, பக்கத்தில் கூட்டம் போடக்கூடாது, பக்கத்தில் கை கால் வெட்டும்போது இடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது மேஜை நாற்காலி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது எல்லாத்தையும் நகர்த்திடணும். ஸோ ஏரியாவை கிளியர் பண்ணணும். அவங்க போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸில் இறுக்கி கழுத்துக்கு டைட்டாக டை மாதிரி கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் லூஸ் பண்ணணும். ஒரு இது ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த கழுத்தில் செயின் இருந்தால் சம்டைம்ஸ் கழுத்தை இப்படி இழுத்து விடும் அவங்க ஃபிட்ஸு வரும்போது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனித்து பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு சைடுக்கு ஒரு பக்கத்துக்கு திருப்பி விடணும். இது ஏன்னா வாயில் வந்து எச்ச வரும் நிறைய ஃபிட்ஸில். அது வரும்போது அது வந்து உள்ளே சுவாசப்பையில் இழுத்துக்காமல் வாயிலேருந்து வெளியில் வடிகிறதுக்கு சைடில் திருப்பி விடணும். சுவாசப்பையில் இழுத்துட்டாங்கன்னா இட் கேன் பி டேஞ்சரஸ் டு லைஃப். ஆஃப்டர் தட் தெர் இஸ் நோ நீட் டு ஹோல்ட் த பேஷண்ட் டவுன். இஃப் தே ஹேவ் எனி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தர் ஹேண்ட், take it out and don't give சாவிக்கொத்து and all that, because that becomes a sharp object also, because இப்படி வெட்டும்போது முகத்தில் வந்து அடிப்படலாம். So remove any sharp objects in their hand, turn them to the side, don't restrain the patient by pressing them down and holding the arms and legs, and wait. முக்காவாசி ஃபிட்ஸ் வந்து 1.5-2 minutesல முடிஞ்சு போயிடும். Now when do you have to call it as an emergency, and when do you have to take them to a hospital, or when do you have to call a doctor? If these 1.5-2 minute fits keep on happening again and again and again without a gap, that can be very dangerous to life of the patient. If the fit is not over in 1.5-2 minutes but goes on for 15-20 minutes, that also is not good. மூஞ்சி வெளுத்துருச்சுன்னா அப்படின்னா blood flow சரியா இல்லைன்னு அர்த்தம். மூஞ்சி ப்ளூ ஆச்சுன்னா அப்படின்னா ஆக்சிஜன் பத்தலைன்னு அர்த்தம். இதெல்லாம் சீரியஸாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியாக ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, உடனடியாக டாக்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். Now having said that, that is the most important thing, because இதை மேனேஜ் பண்ண தெரியாமல் சில பேஷண்ட்ஸோடைய லைஃப் வந்து என்டேஞ்சர் ஆகும். ஸோ வேலை செய்கிற இடத்துலையோ ஃபேமிலிலேயோ காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ இந்த மேட்டர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது ஃபிட்ஸ் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வலிப்பு நோய் இருக்கிறதுனால அவங்களால மற்றவங்கள மாதிரி படிக்க முடியாது, மற்றவங்கள மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைக்காது, வேலை செய்ய முடியாது, கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, இல்லை அவங்களுக்கு டே டு டே லைஃப்பில் மற்றவங்களோட சொசைட்டியில் அவங்களால ஒரு பார்ட்டிக்கு போக முடியாது, ஒரு சொசைட்டியில் மிக்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் சைக்கோசோஷியல் இம்பேக்ட்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஒன்றா லெட் அஸ் டீல் வித் இட். இப்போ எஜுகேஷன்னு எடுத்தோம்னா படிப்பு. நான் இது வந்து எஜுகேஷனில் வந்து முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் வித் எபிலெப்சி, இப்போ எபிலெப்சியில் வந்து பல கேட்டகரி இருக்குது. முக்கால்வாசி about 70-75% கேட்டகரியில் அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிமைனிங் 30%, மிச்ச 30%ல் என்னன்னா சில பேருக்கு கூடயே மற்ற வியாதிகள் இருக்கும். பிரெயின் பாதிப்பு, தட் இஸ் மென்டல் ரிட்டார்டேஷன், பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ஏதாவது சேர்ந்து இருக்கலாம். இன்னொரு கொஞ்சம் பேஷண்ட்டுக்கு இது தவிர
மற்ற வியாதிகளும் கூட இருக்கலாம். இப்போ சுகரு, பிபி, அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் இந்த எபிலிப்சி, இதெல்லாம் 3 கலந்துருந்தால் அவங்களுக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப புவராக இருக்கும். பட் 70 to 80% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வெறும் ஃபிட்ஸ் தவிர வேறு ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம பேச போகிறது அந்த 70 to 80% பேஷண்ட்ஸை பற்றி. அந்த 70 to 80% பேஷண்ட்ஸ் வந்து படிக்கலாம், வேலை செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பிறக்கலாம், சொசைட்டியில் மிங்கிள் பண்ணலாம். இதெல்லாம் தே கேன் பி நார்மல் லைக் அதர் பீப்புள். அதுக்கு என்னெல்லாம் கொஞ்சம் சில டிப்ஸ் இருக்குது. சில பாதுகாப்பாக நம்ம நடந்துட்டோன்னா we can have a good quality of life and have what I say, you can have a full life like everyone, with everyone, in spite of epilepsy. So education பேசும்போது patients and their family-யை விட teachers and educational institutions தப்பு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்கள் பேஷண்ட் ஒருத்தருக்கு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 8 வயசு குழந்தை, அதுக்கு ஒரு விதமான எபிலிப்சி இருந்தது. ஆப்சன்ட் சீஜர்னு அதை. இந்த ஆப்சன்ட் சீஜர்னால் ஜஸ்ட் அப்படி ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு ஃபியூ செகண்ட்ஸுக்கு ஆப்சண்ட் ஆகிடும். ஆனால் அதில் வந்து 200-300 தடவை வரலாம் ஒரு நாளில். ஸோ இந்த குழந்தை ஸ்கூலில் வந்து அது நோட்ஸ் எழுதுறதுல கேப் இருந்தது, அது கவனிக்காமல் இருக்கா மாதிரி இருந்தது. ஸோ டீச்சர் வந்து நீ டே ட்ரீம் பண்ணுற அப்படின்னு அந்த குழந்தைய கண்டிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதை டயக்னோஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பாமல் கொஞ்ச நாள் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி அது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரே ஒரு 2 தடவை 2 seconds 3 seconds வந்து போகும். ஸோ இந்த குழந்தைய நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம், ஸ்கூலுக்கு சொன்னோம். பிகாஸ் நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணுதுன்ட்டு. பட் அங்கே டீச்சருக்கு வந்து நாலேஜே கிடையாது, நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணல அந்த அம்மா. இந்த குழந்தை அண்ட் நான் வந்து முட்டாள்தனமாக நான் குழந்தைகிட்ட என்ன சொன்னேன், உனக்கு வந்ததுன்னா மிஸ்கிட்ட சொல்லு. ஸோ அந்த குழந்தை மிஸ்கிட்ட சொன்னப்போ அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைய ரொம்ப கோவப்பட்டு உன்னை தான் நல்லாற வரைக்கும் வராத கிளாஸுக்குன்னு சொன்னனே அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி போய் அப்பீல் பண்ணப்போ அந்த பிரின்சிபல் கிட்ட நான் பேசினேன், இந்த மாதிரி டீச்சர் இப்படி விரட்டி அடித்தாங்க, தேவையே இல்லை, த சைல்ட் கேன் கம் டு கிளாஸ், நீங்கள் கொஞ்சம் டீச்சர்கிட்ட கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னும். பட் பிரின்சிபலும் வாஸ் அன் இக்னரண்ட் பர்சன். அவங்களுக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியாமல் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அந்த குழந்தைய நாங்கள் ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட போகிறோம், ஏன்னா இந்த எனக்கு டீச்சர் போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டம், இன்னொரு டீச்சர் வர்றது, இந்த குழந்தைய அனுப்பிச்சிட்டோன்னா வேறு குழந்தை வரும். ஸோ தே ஆர் மோர் கீன் ஆன் த donation and having the student and all that than actually caring about the child. So I feel I do regular programs for awareness for teachers in schools so that they understand that epilepsy is a condition which need not interfere with education. இன்னொரு மெத்தடில் எப்படி எஜுகேஷனில் கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, the medicines can cause little drowsiness. But இப்போ மாடர்ன் மெடிசன்ஸில் we have lot of medicines, good medicines which do not have drowsiness. ஸோ அது டாக்டர் வந்து கரெக்டாக அதை டைட்ரேட் பண்ணி டோஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்தா மெஜாரிட்டி ஆஃப் சில்ட்ரன் who are taking medicine will not have the side effect of interfering with their ability to learn and study and concentrate in the class. So people with children with epilepsy deserve to continue and have education like any other child. The next thing is employment. Now employmentல கூட பாதி டைம் வந்து இந்த ஃபிட்ஸ் வந்து முக்கால்வாசி பேருக்கு ஃபிட்ஸ் இல்லாமையே இருப்பாங்க, மருந்து சாப்பிட்டுட்டு நல்லாவே இருப்பாங்க. சில ஜாப்ஸ் ஆர் நாட் டிசைரபிள் ஃபார் பீப்புள் வித் எபிலிப்சி பிகாஸ் அவங்க லைஃபை ரிஸ்க் வரும். ஒசரத்துலேருந்து வேலை செய்கிறது, தட் இஸ் பில் போர்ட் பெயிண்டிங், அதெல்லாம் ஹைட்டில் வேலை செய்கிற விஷயங்க. அந்த மாதிரி ஹைட்டில் வேலை செய்கிற வேலைகள் இஸ் நாட் சூட்டபிள். தண்ணி கிட்ட, பிகாஸ் தண்ணியில் ஃபிட்ஸ் வந்து விழுந்துட்டா ரொம்ப சீக்கிரம் உயிருக்கு ஆபத்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நிலத்தில் விழுந்தால், லேண்டில் விழுந்தால் there is no problem, but தண்ணியில் விழுந்தால் the risk is much higher. So any job which requires working at a height, working near water, working with moving machinery where கை விட்டுறலாம் if you have a fit, driving, all these jobs are not suitable for people with epilepsy. There is driving சொன்னதுக்கு அப்புறம் there are certain rules. இப்போ ஃபிட்ஸுக்கு
70% of patients 5 yearsல நம்ம மருந்தை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So after stopping medicine, if for 1 year, சில countriesல it is even 6 months, for 1 year without medicine, if the patient has no seizures, they can get their driving license. But if they get a fit after that, they have to surrender the driving license again. So in the mari there are rules and regulations as far as driving is concerned. So it is not completely no. So employment, what is the main problem is that many employers are afraid to employ people with epilepsy because they don't want the responsibility. They say இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல ஃபிட்ஸ் வந்துருதுன்னா எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாது. So you have to, if you learn the first aid for epilepsy and what to do when you see somebody have a seizure, that itself is a very important thing. Second is, we can be approached. Any neurologist who is approached by an employer will be quite happy and willing to tell you what precautions you will need to take if you have an employee with epilepsy. So I don't think the employment should be shut off for people with epilepsy. In fact, there was a study in London in the House of Commons where they looked at how often people take leave, how much work productivity they have, and how well they are working, and they compared the epilepsy patients with the non-epilepsy patients, and they found that the epilepsy patients actually had a much better record, much better work record. They were more dedicated because the job is important to them. They did not take leave unnecessarily and their productivity was much better. Adanale it is important for us to allow these people to live their life to full potential. அடுத்தது வந்து forming relationships, man-woman relationships, where you have romantic relationships, marriage, boyfriend, girlfriend, இந்த மாதிரி relationships-லாம், and also in society, how you are able to move with other friends, move out. What is very, very important for young people to remember when as young adults, when they are engaging in relationships with other people, is alcohol is absolutely contraindicated in people with epilepsy. It will make them have fits and it's not at all a good thing to be taking. So no smoking, no alcohol, no drugs. If you follow that 99% and you follow the doctor's instruction for your medication, you can live on almost normal life. Now having said that, pregnancy time there are some drugs which should not be given. So when a woman is planning to have a baby, it is important for her to see the neurologist and the obstetrician, gynecologist, before she conceives, so that she gets the correct guidance and she is put on the safe drugs so that she has no problem for her and the baby. Majority of pregnancies have an excellent outcome, babies are normal, everything goes well. There are some medications which we have to be very careful about. Having a fit during pregnancy is more dangerous than some of the medications. People sometimes stop all the medicine because they say மருந்துனால பிரச்சனை வரும். பட் அதுக்கு பதிலாக நம்ம வந்து டாக்டரை பார்த்துட்டு கரெக்ட் மருந்தில் இருந்தோன்னா இதுவும் முடியும் அதுவும் முடியும், ஃபிட்ஸும் கண்ட்ரோலில் இருக்கும், குழந்தையும் நார்மலாக இருக்கலாம், ப்ரெக்னென்சியும் சந்தோஷமாக யூ கேன் கோ த்ரூ அ நார்மல் ப்ரெக்னென்சி. another thing is, இந்த சொசைட்டியில் சொன்னேன், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இன்னொரு பேஷண்ட்டோடைய ஸ்டோரி நான் சொல்கிறேன். how society creates more problems by their attitude of stigma. because இது வியாதி வந்து இப்போ டயபெட்டிஸ் இருந்தால் பார்ட்டியில் போய் எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குதுன்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. பட் எபிலெப்சி இருக்குதுன்னு யாரும் போய் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அண்ட் இந்த ஸ்டிக்மா நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன் மேரேஜ் ஆக்டில், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அண்ட் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் there was a clause till 2000 which with great difficulty all the neurologists of India worked on and removed. The clause was, if either spouse suffers from epilepsy or insanity, the marriage is null and void. அப்போனா கல்யாணமே கிடையாது, கல்யாண கணக்கே கிடையாது. ஸோ இந்த null and void இருக்கிறதுனால இதில் வந்து மோர் ஆண்கள் தென் பெண்கள் இந்த லாவை யூஸ் பண்ணி பிரச்சனை கொடுத்தாங்க. ஒரு பொண்ணை வந்து உனக்கு எபிலெப்சி இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா டவுரி கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் கமிட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு அவங்க மாமியார் வந்து நீ மருந்தெல்லாம் நிறுத்திடு,
ஏன்னா குழந்தை பிறக்கணும், குழந்தைக்கு பாதிப்பு வரும், அவங்கெல்லாம் இக்னரன்ஸில் தி டாக். ஸோ அது நிறுத்தின உடனே ஃபிட்ஸ் நிறையா வரும். அந்த பொண்ணை வந்து சரி என்ன ஏமாற்றிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும். தில் சென்ட் பேக் ஹோம். அண்ட் அதுக்கப்புறம் மேரேஜே நல் அண்ட் வாய்டு இருக்கிறதுனால சப்போர்ட்டும் கிடையாது, நோ அலிமனி ஆல்சோ. பட் இந்த வேர்டு எபிலெப்சியை அந்த லாலேருந்து 2000 எடுத்தாச்சு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அப்யூஸ் cannot happen. And we were talking about marriage and childbirth. Childbirth can sometimes trigger a seizure. So adu kuda should be supervised. It should be under the supervision of an obstetrician with a neurologist whom they can call if there is a need. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்புக்குள்ள பாதிப்பில்லை, வேலையில் பாதிப்பில்லை, கல்யாணத்தில் பாதிப்பில்லை, சொசைட்டியில் ஒரு வாழறதுக்கோ. அது நான் ஒரு சின்ன ஒரு பேஷண்ட்டோடைய ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு பொண்ணு 12th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருந்தது. அதுக்கு ஒரு விதமான ஃபிட்ஸ் வரும், காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர்ஸ்ன்னுவோம். அதில் என்ன பண்ணோம், கொஞ்சம் அப்படி பார்க்கும், கொஞ்சம் பெணாத்தல் இருக்கும், கொஞ்சம் வாயை மெல்ற மாதிரி இருக்கும், கை இப்படி பண்ணும். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் நேரம் உணர்வு இருக்காது. அதுக்கப்புறம் ஷீல் பி பேக். ஸோ இந்த குழந்தை வந்து அவங்க அம்மா என்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகமாட்டேன்னு சொல்கிறா, பிகாஸ் மற்ற பசங்கள்லாம் இவளை கேலி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரும்போது என்னம்மா ஆறுதுன்ட்டு. மற்ற குழந்தைங்கள்லாம் நீ உனக்கு பைத்தியம், உனக்கு இது, நீ ஜோக்கரு அப்படி இப்படின்ட்டுலாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல். ஸோ நான் சொன்னேன், நீ அவங்கக்கிட்ட உன் ஃபிட்ஸை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கியா? இல்லை, ஐ ஹேவன்ட் டோல்ட் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னேன், ஐ எக்ஸ்பிளைன் டு ஹர், இந்த சீஷர் என்ன எது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டு, அடுத்த தடவை உனக்கு ஃபிட்ஸ் வரும்போது உன் கிளாஸ்மேட்ஸ் கிட்டே இதை விவரமாக சொல்லு, இது வந்து பைத்தியம் இல்லை, இது இட்ஸ் அ பிரெயின் டிஸார்டர், எனக்கு ஐல் பி ஆல் ரைட் இன் 1.5 to 2 minutes, உங்கள் உதவி இருந்ததுன்னா அந்த டைமில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லு. அது சொன்ன பிறகு மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல். ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்க வந்து தே கேன் பி வெரி கைண்ட், தே கேன் பி வெரி க்ரூவல் ஆல்சோ. ஸோ அந்த ஹோல் நிலைமை மாறி போச்சு பை ஜஸ்ட் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட். ஸோ சொசைட்டி should have this change in attitude that people with epilepsy can live a full life with everyone, like everyone, in spite of epilepsy. So முழு வாழ்க்கை எல்லாரும் மாதிரியும் எல்லார் கூடையும் வாழறதுக்கு வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ நாங்கள் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் அண்ட் மெடிக்கல் பீப்புள் மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை, பொது ஜனமாக நீங்கள் வந்து ஃபிட்ஸை பற்றி, ஃபிட்ஸ் இருந்தால் கூச்சப்படாதீங்க ஒத்துக்கிறதுக்கு. இட் இஸ் நாட் அ ஸ்டிக்மா, இட் இஸ் நாட் அ கர்ஸ், ஸோ இட் இஸ் நாட் அ லைஃப் சென்டென்ஸ். ஸோ ஜஸ்ட் be frank about your epilepsy, explain it to people around you and allow them to help you. So I hope இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் more empathy and sympathy for people with epilepsy வந்திருக்கோன்னு எதிர்பார்க்குறேன். Also, more than all of that is we want support and a positive attitude without stigma towards